ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அம்போசர் ஸ்டேஷன் காட்டுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கோயிலுக்கு போக போகிறேன். நரசிம்மர் கோயில் போக போகிறேன். நரசிம்மர் கோயில் வந்து நரசிங்கபுரமில் இருக்குது. அம்பத்தூர் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் ஏறி கடம்பத்தூர் வரைக்கும் போயிட்டு கடம்பத்தூர்லேருந்து ஒரு ஆட்டோ ஏறி நரசிங்கபுரம் கோயில் போக போகிறேன். நான் இப்போ சொன்னது தான் கோயிலுக்கு போகிற ரூட்டு. இப்போ லட்சுமி நரசிம்மர் கோயிலில் வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து கடம்பத்தூரில் இருக்குது. வாங்க இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது என்ட்ரன்ஸு, மெயின் கோபுரம். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோயில் வந்து காலையில் 7:30 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும், ஈவினிங் 4:30 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இந்த கோயில் விசேஷம் என்னென்னா, சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு செம கூட்டமாக இருக்கும். நரசிம்மருக்கு விசேஷமாக நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் அன்னைக்கு இங்கே என்ட்ரன்ஸ் போகிற வழியில் நிறைய கடைகளை வச்சுருப்பாங்க. காய்கறி கடை தான், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இங்கே விளைச்சி இங்கேயே வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், சீப் ரேட்டில் கிடைக்கும். காய்கறி ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்களும் வாங்கிட்டு போனேன் வீட்டில். ரொம்ப நல்லா இந்த டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. இந்த கோயிலில் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு செம கூட்டமாக இருக்கும். ஏன்னா நரசிம்மருக்கு உகந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். அன்றைக்கி தான் நரசிம்மர் அவதரிச்சார். எல்லாரும் கோயிலை சுற்றிட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க வந்து நரசிம்மர் சாமிகிட்ட வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறின அப்புறமா இத்தனை வாட்டி கோயிலை சுற்றுறாங்க. சில பேர் 100 வாட்டி சுற்றுறாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான கோயில் இது. இப்போ நான் மூலவ லட்சுமி நரசிம்மர் பார்க்க தான் போயிட்டுருக்கேன். செம கூட்டமாக இருக்கு. இதான் என்ட்ரன்ஸு. இப்போ நீங்கள் மேலே க்ரீன் கலரில் போர்ட் பார்க்குறீங்களா? இங்கே தான் மூலவ நரசிம்மர் இருக்கார். நான் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சாமியை பார்க்க. நல்லபடியாக லட்சுமி நரசிம்மர் சாமி தரிசனம் பண்ணியாச்சு. இந்த கோயிலில் லட்சுமி நரசிம்மர் 7 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறாரு. சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தால் கருடர் சாணியத்துக்கு முன்னாடி ஹோமம் பண்ணிட்டு இருந்தாங்க. சுவாதி நட்சத்திரம்ல, அதனால் வந்து நரசிம்மருக்கு ஹோமம் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே. இப்போ நீங்கள் பார்க்குறது கொடிமரம். இந்த கோயில் சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டதுன்னு சொல்லி நம்பப்படுது. நம்ம லட்சுமி நரசிம்மர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சா நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லை சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சு அப்படியே நிறைவேற்றுறார் நரசிம்மர். அவ்வளோ பவர்ஃபுல்லான சாமி, அவ்வளோ பவர்ஃபுல்லான கோயில் இது. இந்த கோயிலில் அஷ்டலட்சுமி சன்னதியை வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் லக்ஷ்மி தாயார் மரகதவள்ளி சன்னதி எங்கே இருக்குது. அப்புறமா தாயார் ஆண்டாள் சன்னதியும் இங்கே இருக்குது. நான் லட்சுமி நரசிம்மர் அவதார கதையை நான் சொல்கிறேன். கிருதாயுகத்தில் இரணியகசிபு கடும் தவமிருந்து பிரம்மர்கிட்ட சாகாவரம் பெறாரு. காலையோ மாலையோ பூமியோ வானமோ மனிதனோ மிருகமோ ஆயுதத்தாலேயோ மரணம் நிகழக்கூடாதுன்னு சொல்லி சாகாவரம் பெறாரு இரணியகசிபு பிரம்மர்கிட்ட வர வாங்கின அப்புறமா இரணியகசிபு தன்னுடைய பேர் தான் எல்லாரும் சொல்லணும்னு சொல்லி தன்னுடைய பேர் சொல்ல சொல்லி துன்புறுத்துறாரு மக்களை. அப்போ வந்து இவனுக்கு குழந்தை பிறக்குது. அவர் தான் பிரகல்நாதர் வந்து பெரிய விஷ்ணு பக்தராக இருக்கார். அது வந்து இரணியகசிபுக்கு பிடிக்கல. தன் மகன் வந்து என் பேரை சொல்லாமல் விஷ்ணு பேரை சொல்லிட்டு இருக்காரு சொல்லி இரணியகசிபு தன் மகனை கூப்பிட்டு என் பேரை தான் சொல்லணும், விஷ்ணு பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ கூட பிரகலாதன் கேட்காம விஷ்ணு பேர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு அது பிடிக்காம வந்து கடலை போட்டு அந்த பையனை கொலை பண்ண பார்க்குறாரு, தீயில போட பார்க்குறாரு, யானையை வச்சு கொலை பார்க்குறாரு, விஷத்தை வச்சு கொலை பார்க்குறாரு. அந்த பையன் எதுவும் பண்ண முடியல. அந்த இடத்துல வந்து விஷ்ணு பகவான் வந்து காப்பாற்றிட்டாரு பிரகலாதனை. இரணியகசிபு கோவம் வந்து தன் மகனை கூப்பிட்டு அழைச்சி விஷ்ணு பேரை சொல்லிட்டு இருக்கே, விஷ்ணு எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது பிரகலாதர் வந்து விஷ்ணு தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் சொல்கிறாரு. அப்போ இரணியகசிபு தன் மகனுக்கு காமிச்ச தூணில் ஓங்கி கதையால் அடிக்கிறாரு. அப்போ அந்த தூணை வந்து நரசிம்மர் அவதரிக்கிறாரு. நரசிம்மர் அவதரித்து இரணியகசிபு மடியில் வச்சு வீட்டு வாசலில் வயிற்ற கிழிச்சு வதம் பண்ணுறாரு. இரணியகசிபுவை நரசிம்மர் வதம் பண்ணுறப்போ காலையோ இரவோ இல்லாமல் மாலையிலையும் வீட்டுக்கு வெளியோ உள்ளே இல்லாமல் வீட்டுக்கு வாசப்படியில் பூமியிலேயே வானத்திலே இல்லாமல் மடியிலையும் எந்த ஆயுதத்தையும் இல்லாமல் நகத்தால் வதம் பண்ணுறார் நரசிம்மர். தன்னுடைய பக்தன் பிரகல்நாதனுக்காக தூளை பிறந்து வந்து இரணியகசிபுவை வதம் பண்ணி தன் பக்தனை காக்குறாரு. தன் பக்தனுக்காக நரசிம்மர் அவதரித்து தன் பக்தனை காக்குறாரு. அதனால் வந்து நம்ம நரசிம்மர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சா அதை நிறைவேறும்னு சொல்லி நம்பிக்கை ஐதீகம் இப்போ வரைக்கும் இருக்குது. இந்த கோயில் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற கடம்பத்தூர்லேருந்து பேரம்பாக்கம் போகிற வழியில் நரசிங்கபுரத்தில் இந்த கோயில் இருக்குது. ரொம்ப அற்புதமான கோயில் இது. நீங்கள் யாராச்சும் நரசிங்கபுரத்தில் இருக்கிற லட்சுமி நரசிம்ம சாமி கோயில் போனீங்கன்னா எங்கள் சேனலில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன்.